அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தத்தை செய்தவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு வாக்கு தத்தங்களை செய்தவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே வாக்கு தத்தம் பண்ணின தெய்வம் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்கு தத்தம் என்று சொல்லும் பொழுது வாக்கு கொடுத்தவர் என்று சொல்லலாம். நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன், இதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுவார் என்று சொன்னால் அதை கண்டிப்பாக செய்கிற தேவன். ஆகவேதான் அவரை அதுவும் அந்த வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லப்படும். உன்னை சொல்லிட்டாருன்னா அதை கண்டிப்பா அதை செய்வார். அதை செய்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி அதை ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றியிருக்கிறார். சொல்லுது, இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவர் சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் ஒன்றும் நிறைவேறாமல் போனதில்லை. எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேருக்கு வாக்கு பண்றது அத்தனையும் செய்கிறத பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் தன்னை குறித்து சொல்றாரு, அவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. அவர் மனம் மாறுவதற்கு மனுப்புத்திறன் கிடையாது. மனுஷன் மனம் மாறிடுவான். மனிதனுடைய மனநிலை ஒரு நிலையில் இருக்காது. பொதுவா உலக மனிதர்கள் சொல்லுவார்கள், அதாவது மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு அப்படின்னு. ஏன்னா அது ஒரு இடத்துல நிற்காது. அது இந்த கிளையிலிருந்து அந்த கிளைக்கு தாங்கும், அந்த கிளையிலிருந்து இந்த கிளைக்கு தான் அப்படியே தாவிட்டே சுத்தம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் அவர் உறுதியான தெய்வம். அவர் சொன்னால் சொன்னதுதான். ஆகவேதான் சொல்லுகிறார், அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவர் சொல்லிட்டு செய்யாம போயிடுவாரா? கண்டிப்பா அவர் சொன்னார், அதை செய்வார். ஆண்டவரை நம்புறதுல நீங்க 100% முழுமையாக நீங்கள் நம்பலாம். நான் இந்த ஊழியத்தின் பாதையில வந்ததுல இருந்து நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். நம்ம பாருங்க, சில சின்ன விஷயங்கள் கூட சிலர் வாக்கு பண்ணினது நிறைவேற்றும் அவங்களால முடியாது. ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை கூட ரொம்ப எளிதாக, ரொம்ப ஆச்சரியப்படுறதக்க விதத்துல நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லிட்டார்னா கண்டிப்பாக அதை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்தே தீர்வார். ஏனென்றால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் சொன்னதை செய்வதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராகவே இருந்தார். நான் பார்க்கிறோம், பாருங்க, யோசித்து பாருங்க. அது காலங்கள் தாமதித்து போனாலும் 75 வயதுல தான் கூப்பிடவே செய்யறாரு. அதுக்கப்புறம் கூட ஒரு நீண்ட காலங்கள். ஆனா இதுக்கப்புறம் நடக்குமா, இதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் வந்துருது சாராளமாக. ஆனாலும் தடுமாறுகிறார்கள். வாக்க ஏற்றுக்கொண்டுதான் வருகிறார்கள். ஆனாலும் ஒரு தடுமாற்றம் பார்க்கிறோம். 99 வயதுல மறுபடியும் ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். 100 வயதுல ஈசாக்கை தந்தார். ஈசாக்கினிடத்துல சந்ததி விளங்கும் என்று சொன்னவர் அதையும் நிறைவேற்றி தந்தார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேற்றி இருக்கிறார்.
ஆகவேதான் வேலைக்காரன் சொல்லுகிறார், என் எஜமானுக்கு கர்த்தர் தம்முடைய உண்மையை காத்தார் என்று. அவ்வளவு உண்மையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை. அவருக்கு சூழ்நிலை பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு நம்முடைய வயது மூப்பு பெரிய விஷயம் கிடையாது. மோசே 80 வயசுக்கு அப்புறம் தான் ஊழியத்திலே பயன்படுத்தப்படுறார். ஆபிரகாம் 100 வயசுல தான், 75 வயசுல தான் கூப்பிட்டாரு. 100 வயசுல தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஈசாக்கையும் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே தேவன் எந்த சூழ்நிலையை பார்த்து இதுக்கு மேல இவங்களுக்கு செய்ய முடியாது, இவங்களுக்கு அப்படின்னு கிடையாது. எந்த சூழ்நிலையும் அவருக்கு கிடையாது, எதுவும் அவருக்கு கிடையாது. அவர் எதையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அதனால தான் ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாம், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி. ஏன்னா நீ வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதற்கு மேல் உனக்கு சந்ததி உண்டாகாது என்று நினைத்து விட்டாயோ, ஆகவே உன் மனைவியின் பேச்சை கேட்டு நீ ஆகாரிடத்தில் சென்று விட்டாயோ, இல்லை, என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல பேசுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நடக்காததையும் நடத்தி காண்பிக்க வல்லவர், முடியாததை முடித்து காண்பிக்க வல்லவர், முடித்து கொடுக்க வல்லவர். பிரச்சனை எந்த சூழ்நிலையும் சுமூகமாக்கி விடுவார். பாருங்கள், மலையிலேயும் குகைகளிலும் கல்லறைகளிலும் இருந்த இந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதன் ஒரு நிமிடத்திலே அவனுக்கு ஒரு அற்புதமான விடுதலையை தந்தார். ஒருவராலும் அவனை கட்டி போட முடியவில்லை. ஏனென்றால் சங்கிலிகளை முறித்து போடுவான், தன்னைத்தான் காயப்படுத்துவான், வருகிறவர்களையும் காயப்படுத்துவான். அவனை ஒருத்தராலும் அடக்க முடியாது, இரும்பு சங்கிலிகளினாலும் கட்டி போட முடியாது. அப்படிப்பட்ட மனிதன் அவருக்கு முன்பாக அடங்கினான். அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் ஓடி ஒளிந்து போயின. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், ஏன் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி கூட பல நேரங்களிலே நாம் கலங்கி போய் விடுகிறோம். ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் சொன்னால் நிச்சயம் செய்வார். அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் நிறைவேற்றிய தேவன். ஒன்று மாத்திரம் செய்வோம். 23ஆம் வசனத்துல அங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லும், அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எழுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவுள். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல உறுதியாய், அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவுள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு 85 வயதுக்கு பின்பு ஆகார் அங்கே கருவுற்ற பின்பு அங்கே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுகிறது, பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதற்கு பின்பு சாராள் ஒரு தெளிவு கிடைக்கிறது. அதற்கு பின்புதான் அவளுக்குள்ளும் ஒரு விசுவாசம் உண்டாகும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவள் நம்பினாள். தேவனை மகிமைப்படுத்தி அவள் பிள்ளை பெறுவதற்கு பலனடைந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்களுடைய சூழ்நிலைகள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவே தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 12ஆம் வசனம், ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆகவே தான் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே 11ஆம் வசனம், விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்தாள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இல்லை என்று சொல்லுகிற சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர், வயது சென்றவள், கர்ப்பம் செத்து போனவள், அங்கே வயது சரீரம் செத்தவன் என்று சொல்லுகிறவன், இவர்களுக்கு இன்னிருந்த பிள்ளைகளை பெறச் செய்ய வல்லவர் என்று சொன்னார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒன்றை செய்யலாம்,
ஆண்டவரே, நீ சொன்னதை செய்ய வல்லவர். முழு நிச்சயமாய் நம்பி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அந்த நம்பிக்கை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவுள். அந்த நம்பிக்கையை கன்ஃபர்ஸ் பண்றதுல உறுதியாயிருப்போம். ஏனென்றால் நமக்கு வாக்கு பண்ணினவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். நமக்கு சொன்னவர் மனிதன் அல்ல, தேவன். நமக்கு சொன்னவர் செய்யாமல் இருப்பாரோ? நமக்கு சொன்னவர் அவர் கைவிட்டு விடுவாரோ? இல்லை, இல்லை. அவர் சொன்னதை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை செய்தே தீர்வார். அவர் உண்மையுள்ள தெய்வம். ஆகவே ஆண்டுடைய வார்த்தையின்படியே நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருப்போம். நமக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நமக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார்.